தேவன் நிர்மலஸ்படிகாவதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா உபாஸ்மகே. ஸ்திரீ எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சில நீதிகள் இருக்குது. சாதாரணமாக நெத்தியில் குங்குமம் பொட்டு வைக்கணும். ஸ்டிக்கர் பொட்டு வைக்கிறது மிகப்பெரிய தப்பு. குங்குமம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெய்வ சக்தி இழுக்கும். ரெண்டாவது, குங்குமத்தினால எந்த கெட்ட சக்திகளும் உங்களை பாதிக்காது, பாதிக்கவும் விட முடியாது. அதனால் அதை குங்குமம் வைக்கிறது பெஸ்ட்டு. ஸ்டிக்கர் பொட்டு பண்ணாதீங்க. அதை வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ரெண்டாவது, மூக்குத்தி. மூக்குத்தி வலது மூக்கில் நீங்கள் மூக்குத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆளுமை சக்திகள் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு கெடுதல்களும் மற்றவங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஏற்படும். ஆனால் நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா இடது பக்கம் மூக்குத்தி போடுவாங்க. இடது பக்கம் மூக்குத்தி போட்டாங்கன்னா உங்களுக்கு புருஷன்கிட்ட ரொம்ப அந்யோன்யம் இருக்கும். விவாகரத்து பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் எதுவுமே ஏற்படாது. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட இடது பக்கத்தில் மூக்குத்தி போடணும். எல்லாமே இப்போ வலது பக்கம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. இது வலது பக்கம் மூக்குத்தி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது, சொத்து சேர்க்கணும், நகை சேர்க்கணும்னா இடது பக்கம் மூக்குத்தி போட்டால் தான் நகை சேரும். இது வலது பக்கம் போட்டிங்கன்னா நகை சேராது. ஒன்லி ஆளுமைகள் மட்டும்தான் ஏற்படும், வேறு எந்த திங்ஸும் ஏற்படாது. அதே சமயத்தில் கோயிலுக்கு போகும்போது ஈரத்துணியோட ஈரம் ஈரத்தலையோடு போகக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் பூஜை பண்ணும்போது ஈரத்தலையோடு போகக்கூடாது, ஈரத்துணியை கட்டிக்கின்னு போகக்கூடாது. வீட்டில் எந்த இடத்துல ஈரம் இருக்கக்கூடாது. பூஜை பண்ணும்போதோ வழிபாடு செய்யும்போதோ ஈரம் இருந்துன்னா அந்த இடத்துல தெய்வ வாசம் இருக்காது. ஆக்சுவலாக அதே மாதிரி முடி கீழே கொட்டும். அதுக்காக தான் கோயிலுக்கு போகும்போது முடியை கட்டிக்கின்னு போகணும்னு சொல்லுவாங்க. முடியை தலைவாரின்னு போடணும். முடியை விரித்து விட்டுட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரே ஒரு முடி கோயில் உள்ளே விழுந்துருச்சுன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய தரித்திரத்தை உண்டாக்கும். அதே மாதிரி வீட்டில் பூஜை நேரத்தில் பூஜை தளத்தில் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய தரித்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். டிவி 6 மணிக்கு சாயங்காலம் டிவி போடுவாங்க. டிவியில் எப்போவுமே அமங்கலமான வார்த்தைகள், அமங்கலமான விஷயங்கள் நிறைய வரும். ஸோ தீபம் ஏற்றிட்டு டிவி போடக்கூடாது. ஏன்னா தீபம் ஏற்றினா தீபத்துக்கு கேட்குற சக்திகள் உண்டு. நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன சொல்கிறீங்களோ உங்கள் எண்ணங்களை ஈர்த்து அதை பிரபஞ்சத்துக்கு அனுப்புறது தான் தீபத்தோட வேலை. அந்த நேரத்தில் டிவி சீரியலை போட்டு கெட்ட சகுனங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை டிவி பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் பாருங்கள், டிவியில் சீரியல் போடாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். இப்போ இருக்கிற எல்லா சீரியலும் அமங்கலமான வார்த்தைகள், அமங்கலமான திங்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அது ஜென்ரலாக செய்யாதீங்க. அடுத்த விஷயம் வீட்டில் பாத்திரங்கள் இரவு நேரத்தில் தேங்கக்கூடாது. இரவு நேரத்தில் மிட் நைட்டு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் 12 மணிக்கு உங்கள்கிட்ட வரும். உங்களை பார்த்துட்டு வாஷ் பேசினில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணாத பாத்திரங்கள் இந்த மாதிரி திங்ஸு போட்டிங்கன்னா நைட்டில் போடக்கூடாது. டேயில் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேயில் சூரிய பகவான் எல்லாத்தையும் இழுத்துக்குவார். நைட்டில் போட்டிங்கன்னா அமங்கலமாக வரும். அந்த தேவதைகள் சபிச்சுட்டு போயிடும். அதில் அந்த மாதிரி திங்ஸு போடாதீங்க. நைட்டில் போடாதீங்க. அதே மாதிரி ரெகுலராக தீபம் போட்டு தீபம் பெண்கள் கையால் தீபம் ஏற்றுறது தான் விசேஷம். ஆண்கள் வீட்டில் சில கையில் ஏற்றுவாங்க. ஆண்கள் பெண்கள் தான் ஏற்றணும், ஆண்கள் ஏற்றக்கூடாது. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி தண்ணி தெளிக்கிறது, கோலம் போடுறது இதெல்லாம் சில வீட்டில் ஆண்கள் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது. பெண்கள் தான் பண்ணணும். பெண்களுக்கு உண்டானது தான். கோயிலுக்கு போகும்போது அட்ராக்டிவாக ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. அது அடுத்தவங்களுக்கு கவர்ற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா அது அது உங்களுக்கு கோயிலேருந்து ஆசீர்வாதம் கிடைக்காம, இறைவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எதுவுமே கிடைக்காம சாபமாக மாறி திரும்பிடும். ஸோ அதோட கோயிலுக்கு போகும்போது அடக்க ஒடுக்கமாக நார்மலாக க்ளோஸ்டு ட்ரெஸ் போடுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. கோயிலுன்றது ஒரு புனிதமான இடம். கோயிலில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பெண்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இதுவாக வரும். அதே மாதிரி புருவங்கள் சிரைக்கிறாங்க. நிறைய பேர் புருவங்களை சிரைச்சிங்கன்னா உங்களுக்கு கணவனுக்கு ஆயுள் பலம் குறையும். அதே மாதிரி அக்குளில் முடி இருக்கும். அக்குளில் முடி எப்பவுமே சிரைச்சிட்டே இருக்கணும். அக்குளில் முடி இருந்தால் கணவனுக்கு ஆயுள் பலம் குறையும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, முடி சிரைச்சிக்கிறது ஒரு ஃபேஷனாக போச்சு. அது பண்ணாதீங்க. அது பண்ணவும் கூடாது. அதை நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பெண்கள் வீட்டில் பூஜை பண்ணும்போதும் சரி, கோயிலில் பூஜை பண்ண சொல்லி கருப்பு சம்பந்தமான
கருப்பு மிக்ஸ் அணியக்கூடாது. இந்த கருப்பு சம்பந்தமான உடைகள அணிஞ்சீங்கன்னா, தெய்வ சக்தி உங்ககிட்ட வராது. அது நெருங்காது. தள்ளி விட்டுடும். ஸோ, அதால அந்த பலன் உங்களுக்கு என்ன பூஜை போட்டாலும், என்ன விளக்கேத்துனாலும் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். அதேமாரி கோயில்ல விளக்கேத்தும்போது இலைய வச்சு ஏதாவது ஒரு இலைய வச்சு அந்த இலை மேல தீபம் போடுங்க. வெறும் அந்த இதுவான இடத்துல தீபம் போடாதீங்க. அதுவும் உங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ, இத நீங்க முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நன்றி, வணக்கம். பிரம்மாஸ்மி.